ஒரு மனுஷனுக்கு கடவுள் வழிபாடுங்கிறது அவசியமா? இப்போ கடவுளுக்குன்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள், பூஜைகள், பரிகாரங்கள் இதெல்லாம் தேவைதானா? தேவைன்னா பலன் கொடுக்குமா? கொடுக்குது கொடுக்கலைங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? மனுஷனோட வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளினுடைய அடிப்படையில் கடவுள் வழிபாடுங்கிறது அது ரெண்டும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய வகையில் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பிரச்சனை சரியாகணும்னா, உடம்புல பிரச்சனை சரியாகணும்னா, வாழ்க்கையில் பிரச்சனை சரியாகணும்னு அப்படின்னா இந்த கோயிலை இப்படி வழிபடணும், இந்த மந்திரம் சொல்லலாம் அப்படிங்கிறது நமக்கு பழக்கப்படுத்தி விட்டுருக்காங்க. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் கடவுள் வழிபாடுங்கிறது தேவைதானா? கடவுளுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பூஜைகள், கடவுளுக்குன்னு செய்யக்கூடிய அந்த முத்திரைகள், கடவுளுக்குன்னு செய்யக்கூடிய அந்த வழிபாடுகள் எல்லாம் நமக்கு பலன் கொடுக்குமா? கொடுக்குது கொடுக்கலைங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? போகும்போது ஒரு மாலை வாங்கிட்டு போகிறேன், தேங்காய் பழம் வாங்கிட்டு போகிறேன், ஒரு என் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு பலன்கள் என்பது சற்று கேள்விக்குரியதாகவும் காலதாமதத்தை கொடுப்பதாகவும் ஏன் பலனே கிடைக்காம போகக்கூடிய வகையில் தான் இருக்கும்.